என் தாய் நிலத்தில் நீதிமன்றத்திலே என் தாய்மொழியிலே வழக்காடுகிற உரிமை வேண்டும். பல ஆண்டுகளாக வழக்கறிஞர் பெருமக்கள், தாய்மொழி மீது பெரும்பற்று கொண்ட தமிழ் அறிஞர்கள், எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லாம் போராடினோம். மரணம் வரை உணவில்லை, உணவை மறுத்து உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் இருந்தார்கள் வழக்கறிஞர்கள். அன்றைய ஆட்சியில் இருந்த ஐயா கலைஞர் அவர்கள், ஐயா மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் சட்டமியற்றினார்கள், தமிழிலே வழக்காடுகிற உரிமை வேண்டும் என்று. அதை முன்னகர்த்தினார்கள் குடியரசுத் தலைவருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். அங்கே அன்னைக்கு இருந்தது யாரு? அப்துல் கலாம் அவர்கள். முன்னகர்த்திய போது அதை ஐயா அப்துல் கலாமுக்கு அனுப்பினால் அதில் அவர் கையெழுத்திட்டு விடுவார், ஒரு தமிழன் என்ற அடிப்படையிலே கையெழுத்திட்டு விடுவார் என்பதற்காகவே இவர்கள் அவரிடத்தில் முன்னகர்த்தவே இல்லை. அவர்கிட்ட கேட்டால் எனக்கு அனுப்பவே இல்லை. எப்படிப்பட்ட துரோகத்தை இந்த காங்கிரஸ் ஆட்சி, இந்த ஆட்சியில் செய்தது உனக்கு என்பதை புரிந்து கொள். பிறகு அதன் பிறகு 2 குடியரசுத் தலைவர்களை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தன் ஆதரவில். ஒன்று பிரதிபா பாட்டீல், இன்னொன்று பிரணாப் முகர்ஜி. குறைந்தபட்ச தேவையில் என் தாய் நிலத்தில் வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை வேண்டும், அதற்கு நீங்கள் கையெழுத்திடுங்கள் என்று சொல்லியிருந்தால் கையெழுத்திட்டிருப்பார்கள். கையெழுத்து இடுவதாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரித்து வாக்கு தருகிறோம் என்று சொல்லியிருந்தால் நிர்பந்தித்து கையெழுத்திட வைத்திருக்கலாம். செய்யல. ஏன்? தோற்று போனவர்கள். அவ்வளவுதான் அவர்கள். உன் மொழி மீது அக்கறை, உன் உரிமை மீது அக்கறை. இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் என்கிற ஒற்றை மகனின் கையெழுத்திலே, ஒற்றை கையெழுத்தில் தமிழ் தேசியத்தின் உரிமை செத்து போனது. இதுவரை இல்லை, இதுவரை பெற முடியல. எப்படி? முல்லை பெரியாற்று அணை, அதுக்கு கீழே ஒரு பேபி அணைன்னு ஒன்று இருக்கு. தம்பி, ஆளை கவனிச்சுக்கணும் அந்த கருத்தை. பேபி அணைன்னு இருக்கு. அதிலிருந்து திறந்து விட்டு இந்த பேபி அணையில் நீரை தேக்கி நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பேபி அணையில் மண்மேடு செம்மிருச்சு, நிறைஞ்சிருச்சு. காரணம், அடர்த்தியான மரங்கள் இருக்கு. அந்த மரத்தை வெட்டிட்டு தூர்வாரி ஆழப்படுத்தினால்தான் அதிகப்படியான நீரை தேக்க முடியும், சேமிக்க முடியும். பல ஆண்டுகளாக தமிழ்நாடு இந்த மரத்தை வெட்டி தூர்வாரிக்கிறோம், ஆழப்படுத்திக்கிறோம்னு கேரள அரசுக்கு கோரிக்கை வைக்குது. இப்படி கேரள அரசு நீ பார்க்காத. தமிழ்நாட்டில் எந்த கட்சியோட கூட்டணி வைக்குது? ஒன்று காங்கிரஸ், கம்யூனிஸ்ட். இந்த 2 கட்சி தான் மாறி மாறி கேரளாவா ஆளுது. இதை நல்லா நுட்பமாக விளங்கணும். இப்போது கம்யூனிஸ்ட் ஆளுது, முன்னாடி கம்யூனிஸ்ட், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ். இந்த பேபி அணையில் இருக்கிற மரங்களை வெட்டி நாங்கள் தூர்வாரி ஆழப்படுத்திக்கிறோம் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு அரசு கேரள அரசிற்கு எத்தனை ஆண்டுகளாக வைத்திருக்கும் என்று நீ நினைக்கிறாய்? 45 ஆண்டுகள். 45 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். வெட்ட அனுமதி தரவில்லை. இந்த முறை வெட்டி கொள்ளலாம் என்று ஐயா பினராயி விஜயன் கொடுத்தார். ஒருத்தர் வெட்டக்கூடாது என்று வழக்கு தொடுக்க உச்ச நீதிமன்றத்தில் அதே கேரள அரசு பதில் மனு தாக்கல் செய்து வெட்டக்கூடாது என்று. அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, என் உயிருக்கு நீ என் உறவுகளே, உங்களிடத்தில் உங்கள் மகன் கேட்கிறேன். மரத்தை வெட்டக்கூடாது, சரி. ஆனால் அந்த மரத்தை வெட்டி நாங்கள் ஆழப்படுத்தினால் அதற்கு இணையான மரங்களை நாங்கள் நட்டு வளர்த்துவிட முடியும். நட்டு வளர்த்துவிட முடியும் என்கிற மரத்தையே வெட்ட அனுமதிக்காத நீ, எவனாலும் எந்த அதிகாரத்தாலும் எப்பவும் உருவாக்க முடியாத என் மேற்கு தொடர்ச்சி மலையை கேரளாவுக்கு அதானியின் விளிங்க துறைமுகத்துக்கு 80 லட்சம் டன் என் மலையை வெட்டி எடுத்துட்டு போக எப்படி அனுமதித்தாய்? தோற்று போனீர்கள். அந்த இடத்திலே தோற்று போனீர்கள். மரத்தை வெட்ட அனுமதிக்காதவனுக்கு என் மலையை வெட்ட எப்படி அனுமதி கொடுத்தாய்? எப்படி கொடுத்தீர்கள்? மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே தொடங்குகிறது? கேரளாவில். அவன் மலை அப்படியே இருக்கு. ஏன்? அவனுக்கு பெத்தவனே அப்பன், எனக்கு 60 ஆண்டுகளாக மத்தவனே அப்பன். அதான் பிரச்சனை. அவன் மலை பாதுகாப்பு, துறைமுகம் அவனுக்கு, பயன்பாடு அவனுக்கு. ஆனால் மலை களவு போவது என் மலை. ஒரு தடவை போய் கன்னியாகுமரியில் பார். உன் மனது பதறிச்சுன்னா என் ரத்தம் ஓ ரத்தமும் ஒன்றுன்னு அர்த்தம். அங்கே நின்று உனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ நானும் உடன் பிறந்தவன் அர்த்தம். ஒன்று வரலைன்னா
பெற்றவர் மேல் ஐயம் பிறப்பின் மேல் ஐயம்னு பாவலர் தாத்தா பெருஞ்சித்தனார் பாடின மாதிரி சந்தேகம் தான் பண்ணும். இவர்கள் தோற்று போனவர்களடா தம்பி, தோற்று போனவர்களடா தங்கச்சி. தேர்தலில் வாக்கை பெறுவார்கள் அல்ல, பெறமாட்டார்கள், வாங்குவார்கள். பர்ச்சேஸ். நாம் பெறுவோம், அவர்கள் வாங்குவார்கள். நாம் பெற்றிருக்கிற 36 லட்சம் வாக்குகளை பெறுவதற்கு அவர்கள் 200 கோடி 300 கோடி முதலீடு செஞ்சிருப்பார்கள். தெருக்கோடியில் நின்று இந்த பிள்ளைகள் இவ்வளவு பெரிய வாக்கை பெற்றிருக்கிறோம் என்றால் முத நாள் சின்னம் மைக்கு சின்னம். நீ பார்க்குற இந்த சின்னம் பெட்டியில் இருக்காது, இப்போவும் இருக்காது. அதில் நிறைய பொத்தானை வச்சு பார்க்கும்போது சீப்பு இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். எந்தெந்த வழியில் என்னை சிதைக்க முடியும், நசுக்க முடியும், ஒடுக்க முடியும் என்று. நீ என்ன மடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு நான் கொடைன்னு நினச்சிய படை, அதுவும் புலி படை. நீ மடக்கியும் அடக்கி இப்படி மூளையில் வைக்கிறதுக்கு. தம்பி, நெருப்பை குப்பையை போட்டு மூடிவிட முடியாது தம்பி. வாய்க்கிட்ட ஊதி மேகத்தை கலைத்து விட முடியாது. நெருப்பை போட்டு குப்பையை ஒருபோதும் மூட முடியாது. இந்த தீ வெறுந்தீ இல்லை, புரட்சி தீ. பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் பேரின மக்களினுடைய இதயத்துக்குள் சிந்தனைக்குள் பற்றி எறிகிற விடுதலை தீ, புரட்சி தீ, பெரும் நெருப்பு. இது அடங்கா பெரு நெருப்பு. அண்ணல் அம்பேத்கர் என்னை பார்த்து கை நீட்டிருக்கார் பார். திரும்பி என்ன சொல்றாரு? இவன் தான்டா, இவனை பிடிச்சுக்க, இவன் தான், இவனை பிடிச்சுக்கங்கிறாரு. அவன் கைகளை இருக பற்றி கொள்ளுங்கள். அவனுக்கு பக்கத்திலும் பின்னையும் நடங்கள்ங்கிறார். என்ன சொல்றாருங்கிறீங்க? உங்களின் அடக்குமுறை, உங்களின் ஒடுக்குமுறை எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்துமே ஒழிய ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறார். அதனால நீ என்னைய விட்ட, என்னென்னத்தைய விட்ட, எதை பற்றியும் சின்னத்தை எடுத்த, எதை பற்றியும் கவலை கிடையாது. நீ ஒன்று ஒன்றா பாரு, எந்த இடத்தில் இவர்கள் சரியாக நின்றிருக்கிறார்கள் என்று பாரு. எதுவுமே கிடையாது. இப்ப என்னன்ற நீ எதை நோக்கி போயிட்டு இருக்க? இங்க பாரு, நீ வாழ முடியுமான்னு பாரு. ஒரு தடவை ஒரு மகனா இப்படி நில் அண்ணன்ட்ட, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. பால் விலை என்ன ஏறிடுச்சு, அரிசி விலை ஏறிடுச்சு, பருப்பு விலை ஏறிடுச்சு, உளுந்து விலை ஏறிடுச்சு, வெங்காயம் தக்காளி விலை ஏறிடுச்சு, இந்த எரிகாற்று உருளை விலை இருக்குல்ல ஏறிடுச்சு. எரிகாற்று உருளை வேலை. இவங்க திட்டம் எப்படி தெரியுமாடா தம்பி, என் தங்கச்சி எப்படி தெரியுமாப்பா? முதல்ல நமக்கு வறுமை இருந்ததுடா. அடுப்பு வச்சுருந்தோம், கட்டையில், விறகுல, எருராட்டியில், பனவோலை, இந்த பருத்தி மாறு மிளகாய் மாறை வச்சு எரிச்சிக்கிட்டு இருந்தோம்டா. அதில் சோறு, அரிசி இல்லை, ரேஷனில் வாங்கி சாப்பிட்டோம். இப்போ என்ன பண்ணால் சிலிண்டர்னா வளர்ச்சி, டெவலப்பில் வருதுப்பா. சிலிண்டர் எரிகாற்று உருளை டெவலப்பில் வருது, வளர்ச்சி. எரிகாற்று உருளைக்கு போயிட்டான். இப்போ என்ன சொல்கிறான்? எரிகாற்று உருளை வச்சிருக்கிறவனுக்கு ரேஷன் இல்லைன்றான். எப்படி? ஏய், என்னடா வளர்ச்சினா எரிகாற்று சிலிண்டர் வச்சு சமைக்கிறவனுக்கு ரேஷன் அரிசி இல்லைன்னா அப்போ எதை சாப்பிட்றது? இந்த சிலிண்டரை திறந்து அந்த டியூப் எடுத்து ஒரு வாய் அப்படி படக்குன்னு குடிச்சிட்டு அப்படி போக வேண்டியதான். எவ்வளோ பெரிய புத்திசாலிகள்கிட்ட நீ நாட்டை கொடுத்துருக்காயின்னு மட்டும் பாரு. எரிகாற்று உருளை ஏறிடுச்சா, பால் விலை ஏறிடுச்சா, அரிசி விலை ஏறிடுச்சா, பருப்பு விலை ஏறிடுச்சா, உளுந்து விலை ஏறிடுச்சா, எண்ணெய் விலை ஏறிடுச்சா, எல்லாம் ஏறிடுச்சு. அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் விலை விண்ணை முட்டுது, ஏறிடுச்சு. கடைக்கு போனீங்கன்னா விலைவாசி என்று எழுதி பட்டியல் வச்சிருப்பான். உருளைக்கிழங்கு, தக்காளி, பருப்பு, எண்ணெய். ஏன் இதற்கு விலை பட்டியல், விலைவாசின்னு அமைக்கிறான்? விலையை வாசி வாங்க முடியாது, போயிரு. விலையை வாசி வாங்க முடியுமான்னு யோசி, போயிடு, அவ்வளவுதான். அதனாலதான் விலை வாசின்னு வச்சிருக்கான். ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் மின் கட்டணம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சு. அதனால என்ன, மின் கட்டணம் உயர்ந்தால் அதை சார்ந்துதான் என் உடன் பிறந்தவர்களே எல்லா இயக்கமும் அதை சார்ந்துதான். சொத்து வரி இருந்துச்சுன்னா இப்போ இந்த கடையை ஒருத்தர் வாடகை எடுத்து வச்சிருக்காருன்னு வச்சுக்க,
இந்த கடை உரிமையாளர் சொத்து வரி கட்டுவதற்கு கையிலிருந்து காசு போட்டு கட்ட மாட்டார், வாடகையை உயர்த்துவார். வாடகையை உயர்த்தும் போது அந்த வியாபாரம் செய்கிற வியாபாரி உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருளில் விலையை ஏற்றுவார். மக்களை பாதிக்கும். ஒன்று இப்படி சார்ந்து பார்க்கணும். நீ நினைக்கிற பெட்ரோல் டீசல் விலை ஏறினான்னு நீ நினைக்கிற, பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை ஏறுது. எப்படி ஏறுது? மதுரையில இருந்து, தேனியில இருந்து, திண்டுக்கல்ல இருந்து, விக்கிரவாண்டியில இருந்து விளையிற பொருளை சென்னைக்கு, கோயம்பேடு சந்தைக்கு நீ லாரியில பாரவந்தல் தூக்கிட்டு வரும்போது அதுக்கு எரிபொருள் நிரப்புவாய், டீசல் விலை ஏறிடுச்சு. அதுக்கு சுங்கச்சாவடியில் ஒரு இடத்துக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் கட்டுவாய். இந்த சுங்கச்சாவடி ஏறிடுச்சு. வண்டி வாடகை, லாரி வாடகை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சுங்க கட்டணம், இதெல்லாம் உள்ளே இருக்கிற தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், பால், முட்டை, அரிசியின் மேலே, அடக்க விலைக்கு மேலே இந்த விலை அதில் ஏறி 20 ரூபாய்க்கு விற்க வேண்டிய தக்காளி 40 ரூபாயாக சந்தையிலே இறங்கும். அந்த வாங்கி விற்கிறவன் அவன் லாபத்தை வைத்து 60 ரூபாய்க்கு விற்பான். இந்த உலகத்தில் இருக்கிற கொடுமையிலே கொடுமை. ஒரு குண்டூசி தயாரிப்பவன் 10 ரூபாய் என்றால் 10 ரூபாய், காலுக்கு செருப்பு ஷூ தைத்து கொடுப்பவன் 1000 ரூபாய் என்றால் 1000 ரூபாய், சிறைக்கிற பிளேட்டு கத்தி கொடுக்கிறவன் 25 ரூபாய் என்றால் 25 ரூபாய். ஆனால் உயிர் தேவையா இருக்கிற உணவு பண்டங்களை உற்பத்தி செய்து விளை வச்சு கொடுக்கிற வேளாண் குடிமகன் இந்த கத்தரிக்காய் 100 ரூபாய் என்றால் இல்லை, 50 ரூபாய் என்றால் இல்லை, தக்காளி 50 ரூபாய் என்றால் இல்லை, 60 என்றால் இல்லை. அவன் விளைய வைக்கிற, வெம்பாடு பட்டு உழைத்து விளைய வைக்கிற அந்த விளை பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்க முடியாது. இப்ப யார் தீர்மானிப்பா? விளைவிப்பவன் தீர்மானிக்க முடியாது. எவன் வாங்கி விற்கிறானோ அவன் தான் தீர்மானிக்க முடியும். சந்தையில் போய் 100 கிலோ தக்காளி இறக்கினால் 1 கிலோ 10 ரூபாய் என்பான். நீ விலை அடக்க செலவு 20 ரூபாய்க்கு விளை வச்சிருப்ப, 10 ரூபாய் நட்டத்துக்கு அவன் கேட்பான். பொருளை நீ திருப்பி எடுத்துட்டு போக முடியாது, கெட்டு போகும். அதனால் வந்த விலைக்கு கொடுப்பாய், 10 ரூபாய் பாதி நட்டம். அப்படியே போவாய், பாலிடாவை வாங்குவாய், அந்த வயல்ல குடிச்சிட்டு சாவாய். இதுதான் விவசாயின்னு நிலைமை. ஏன்? அவன் விளை வைக்கிற பொருளுக்கான விலையை அவன் தீர்மானிக்க முடியல. இதுதான் உங்கள் பிள்ளை ஆட்சிக்கு வந்தால் அவன் விளைவிக்கிற பொருளுக்கான விலையை அவன் தீர்மானிப்பான். இதை பற்றி இந்த அரசுகள் கவலைப்பட்டிருக்கா? ஏன்? அவர்கள் தோற்று போனார்கள், அந்த இடத்தில் தோற்று போனார்கள். அவர்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, கவலையே கிடையாது. இதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. எல்லா விலையும் ஏறி போயிடுச்சு. ஆனால் எந்த விலை குறைகிறது? எந்த விலை? எந்த விலை? மலிவு விலையில் மது. பால் விலை குறையல, அரிசி விலை குறையல, மின் கட்டணம் குறையல, வீட்டு வரி சொத்து வரி குறையல, எதுவும் குறையல. ஆனால் மலிவு விலையில் மது 90 மில்லி அடங்கிய ஒரு பொட்டலம், காகித பொட்டலத்தில் அடைச்சு கொடுக்கலாம். ஏன்? ஏன் குறைந்த விலை குடித்தால் கள்ளச்சாராயம் கூட குடிக்க போகாம எல்லாரும் இங்கே வந்து குடிப்பான், காசு இன்னும் பெருகும். ஒரு நாடு இத்தனை கோடி இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கான், அவனுக்கு வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கு எப்படின்னு சிந்திக்காம, படிக்க முடியாம இத்தனை கோடி இளைஞர்கள் இடைநிறுத்தம் செய்துவிட்டு போய்விடுகிறார்கள், அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று சிந்திக்காம 40,000 கோடிக்கு தான் விற்கிது, அது 50,000 கோடியா சாராய வியாபாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சிந்திக்குது. அது குறித்து சட்டசபையிலே பேசுதென்றால் இந்த நாடு எதை நோக்கி நகருது என்று அறிவில் சிறந்த பெருமக்கள், அன்பு தம்பி தங்கிகள் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க.